Hello everyone, myself Saravanan from Gate Acharya. எல்லாரும் கேட்டுக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் தென் கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க, டோன்ட் கிவ் அப். அண்ட் லாஸ்ட் மூமெண்ட்ல இதுக்கு மேல பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணி இந்த பெட்டரான ரேங்க் மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கம்பெனி அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஐசி அப்படிங்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட்டிங் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் இன் கேஸ் எனி கிராஜுவேஷன் லைக் பிஎஸ்சி பிகாம் ஆர் எனி கிராஜுவேஷன் பிஇ ரைட். ஸோ எனி கிராஜுவேஷனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓஆர், எக்கனாமிக்ஸ், actuarial, right? BE in computer science, IT, MCA, இந்த பீப்புளும் வந்து அப்ளை பண்ண முடியும். 20th February is the last date for sending application form. So this is what the link for this particular IBPS தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் சென்னை 3 பிளேஸ்ல எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 55. தென் சேலரி ரேஞ்ச் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 90,000 rupees per month. ஸோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல பிடிஎஃப்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். ஏஐசி அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ 55 management training is wanted, right? So அது கொடுத்திருக்காங்க. They are government of India. This company is belongs to government of India and as well as 6 public sector undertaking companies சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம்ல இருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி. அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இன்சூர். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் பண்ணவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் எப்படி நம்ம வெஹிக்கிளுக்கு பண்றோம் அந்த மாதிரி வந்து. ஸோ அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கலாம். அதை வச்சு அவங்க வந்து கிளைம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க இந்த பிஎஸ்யூஸ் அண்ட் தென் ஃபாலோட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ 1st April 2003 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த ஷேர் கேபிட்டல் ஆஃப் 1,500 crore of rupees அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஓப்பன் காம்படிஷன் ஆல் ஓவர் இந்தியா, ரைட்? ஸோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வெப்சைட் AICofindia.com/career அப்படிங்கிற சைட்ல போயிட்டு நீங்க டீடைல்ஸ் பார்க்கலாம். தென் 30th of January இருந்து அதாவது அப்ளை பண்றதுக்கான டேட் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. 20th of February வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா March, April 2025 இருக்கும். கால் லெட்டர் வந்து 10 days ப்ரியரா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல என்ன சிலபஸ் இருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள், இன் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 55ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி வந்து 20 கேட்டிருக்காங்க, ஆக்சுரியல் வந்து 5, தென் ஜெனரலிஸ்ட் இஸ் 30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மேக்ஸிமம் இஸ் ஜெனரலிஸ்ட் இஸ் 30 அண்ட் ஐடி இஸ் 20 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தேவையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் will apply for send an application form only one post அப்படிங்கிற மாதிரி இருக்கும். even though you are eligible for 2 different posts, you need to send only one post அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பை. ட்ரைனிங் பீரியட் 1 year இருக்கும், ரைட்? ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் பேமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் எனிவேர் இன் இந்தியா அண்ட் ஸ்பெசிபிக்கலி ஃபீல்டு ஒர்க் இருக்கிற மாதிரியான ஆபரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாண்ட், சர்வீஸ் பாண்ட் வந்து 4 lakh ஃபார் ஜெனரல் கேண்டிடேட், ஸ்கேல் 1 within 1 year பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்துட்டா ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 2 lakh அப்படிங்கிற பாண்ட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஸோ சர்வீஸ் பாண்ட். தென் உங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பே டியூரிங் ட்ரைனிங் பீரியட் 60,000 rupees per month, ரைட்? தென் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் சக்சஸ்ஃபுல் 90,000 rupees per month அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெனரலிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து கிராஜுவேஷன் ஆர் எனி கிராஜுவேஷன், ரைட்? போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் 60%, 55% இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்க ஜெனரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் டேட் 1/12/2024 போட்டாங்க. ஸோ தட் ஃபைனல் இயர் கரண்டா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எலிஜிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் கேண்டிடேட் 2024 ஆர் எலிஜிபிள். ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 பிரிக்கிறாங்க. 1 is actuarial, ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ அது படிச்சவங்க, எக்கனாமிக்ஸ், ஆபரேஷன் ரிசர்ச், ரைட்? இவங்க படிச்சவங்க 60% மார்க் எடுத்திருக்கிறவங்க, இன்கேஸ் SC/ST இருந்தா 55%. அதர்வைஸ், ரைட், ஒன் மோர் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், ரைட்? அண்ட் தென் ஃபாலோட் பை percentage ஆஃப் மார்க். அண்ட் தென் there is a credit of minimum 2 papers from the Institute of Actuaries of India. ஸோ இதுல வந்து 2 கிரெடிட் பேப்பர் வந்து நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா அது எலிஜிபிள். அதர்வைஸ் இன்ஸ்டியூட் அண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்சுரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்கக்கூடியதில் நீங்க பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் போட்டிருக்காங்க. இன்கேஸ் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி அலாங் வித் உங்களுக்கு இந்த மாதிரி IAIலையோ IFOAலையோ நீங்க வந்து 2 கிரெடிட் பேப்பர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த அளவில் உங்களுக்கு ரெகுலர் டு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எப்படி வருமோ அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் MCA students are eligible to send an application form and desirable skill. So desirable na maybe இருந்தால் இருக்கலாம், additional experience,
ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஆல்சோ கேன் ஏபிள் டு அப்ளை அண்ட் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கேன் ஏபிள் டு அப்ளை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இருந்தாலும் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் எசென்சியல் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி டிசைரபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈவன் ஃப்ரெஷர் ஆர் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 இஸ் மினிமம் ஏஜ் லிமிட் அண்ட் 30 இஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் +3+5 இஸ் given for OBC and SC/ST கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய டீடைல்ஸ், சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜெனரலிஸ்ட், எனி கிராஜுவேட் டிகிரி. அண்ட் எனி கிராஜுவேட் டிகிரினா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் சிலபஸ் லைக் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர், ஜிகே, ரைட், அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் அலாங் வித் டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட், எஸ்ஏ டைப்ல இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாக்டா சூட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். லைக் 40 marks and number of questions 40, right? Total number of minutes is 120 minutes and 30 minutes for essay writing. So பேங்கிங்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனே வந்து IBPS. ஸோ தட் அவங்களுடைய எக்ஸாக்ட் பேப்பரை அவங்க வந்து கொடுக்கறதுக்கான பேங்கிங் பேப்பர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆக்சுரியல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் நாலேஜ், ரைட்? ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ்ல உங்களுக்கு 60 questions 40 questions 60 marksக்கு கேட்கறாங்க, ரைட்? ஸோ இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கிறதுக்கான மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். ஸோ லைக் 120 minutes ஃபார் அப்ஜெக்டிவ் கொஸ்டின். இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ அது வந்து 30 minutes இருக்கிற மாதிரியான ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வில் சி ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயும் அதே மாதிரி தான். ஸோ சிமிலர் டு ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், வெர்பல், டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ். ஸோ இங்கே தான் கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க இதில் நல்லா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 100 questions 100 marks அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ராங் ஆன்சர்ஸ்க்கு 1/4. ஸோ கேட் இது IBPS தான் கண்டக்ட் பண்றதுனால, TCS அயான் கீழே இருக்கிறதுனால, TCS அயான் தான் இந்த எக்ஸாம் எக்ஸிக்யூட் பண்றதுனாலையும், ஸோ நீங்க கேட் எழுதக்கூடிய அதே வென்யூ தான் இதுக்கும் வரும். கோயம்புத்தூர்ல எழுதினாலும் சரி, திருச்சியில் எழுதினாலும் சரி, சென்னையில் எழுதினாலும் சரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு 3 வென்யூ வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்ல. ஸோ AICofindia.comல நீங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒன்ஸ் யூ குவாலிஃபைட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 1:3 ரேஷியோல ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேருங்கிற ரேஷியோல தே யூஸ் டு கால் ஃபார் இன்டர்வியூ. இன்டர்வியூல டோட்டல் மார்க்ஸ் இஸ் 50 and 50 marksல நீங்க மினிமம் 50% வாங்கியிருந்தீங்கன்னா குவாலிஃபைட் ஃபார் இன்டர்வியூ. ஸோ டு எவாலுவேட் டோட்டல் மார்க்ஸ், ரைட்? ரைட், CBT மார்க்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல என்ன மார்க் இருக்கோ அது பிளஸ் இன்டர்வியூ மார்க் ஆட் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் வில் பி கிவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ல வந்து பாருங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லயும் மேக்ஸிமம் வந்து பேங்க் எக்ஸாம் நடக்கிறதுனால, ஸோ அவங்க தான் நடத்துறதுனால, ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி 3 பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கால் லெட்டர் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. So similar to other exams, sending application form and everything is same. And last date for sending application form 20th of February last date. So இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுடைய லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், ரைட்? ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா நீங்க எனி கிராஜுவேஷன் நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு தெரியப்படுத்துங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க கேட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் நீங்க இதுல வந்து ஈஸியா உள்ள போய் ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.